ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கலாம். இதையே நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டன் கழுவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ. அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் மட்டன் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டுருந்தனால மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கல. 2 கரண்டி மிளகாய்த்தூள், 2 கரண்டி மல்லித்தூள், ஒரு 3 கரண்டி மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்துருக்கேன். பாதாம் முந்திரி சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா கசகசா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதோட 2வது 3வது பால் தான் இப்போ நான் குக்கரில் ஊற்றி வேக வைக்க போகிறேன். கடைசியாக நம்ம தேங்காய் பால், தலைப்பால் முதல்ல எடுத்த கெட்டிப்பாலை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஒவ்வொரு குக்கர்லேயும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கறிக்குழம்புல உருளைக்கிழங்கு போடுற பழக்கம் இருக்குது எங்களுக்கு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் விசில் போட்டு மூடிடலாம். நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வரும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை கிண்டி விட்டுட்டு நான் தலைப்பால், அதாவது முதல்ல எடுத்த கெட்டிப்பாலை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இல்லை எனக்கு தண்ணியாகவே வேணும்னா நீங்கள் இதோட கூட விட்டுடலாம். ஆனால் இன்னும் கெட்டிப்பால் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல குக்கரில் வேக வைக்கும்போது கூட கெட்டிப்பாலை சேர்த்துட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே போட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.